கரு மைய கருவை சொல்லிட்டார். இந்த மைய கருவை திரைக்கதையா உருவாக்குறா பத்தில, அது மாதிரி இந்த ராமாயணத்தை மேல மேல யோஜனை பண்ணி கவிதைகள் சேர்த்து வால்மீகி எழுதினாரான்னா இல்லை. எல்லாருமே ஒரு ரூம் உடனே கவனிச்சேன்னா தெரியும். இந்த கதாசிரியர் பாடல் எழுதுறவாளுக்கெல்லாம் முதல்ல என்ன பண்ணுவான்னா ரூமை போட்டு கொடுத்துருவான். ரூமை போட்டு கொடுத்தா அங்கே உட்காந்துட்டு அவன் என்னத்தை பண்ணி தொலைக்கிறானோ தெரியல, எழுதி நம்ம தலையில கொண்டு திணிக்கிறான். அந்த வார்த்தைகள் எவ்வளோ தரங்கட்டதாக இருக்குன்னு நமக்கு பேசுகிற தேவை. ஒரு காலத்தில் குவாலிட்டியாக இருந்ததான அந்த சப்தங்கள் இன்னைக்கு எவ்வளோ தரங்கட்டதான வார்த்தைகளாக மாறிடுத்து அப்படிங்கிறத அந்த பாடல்களை கேட்குறவாளுக்கே தெரியும். அன்னை தமிழ் தந்ததொரு திருவாசகம் அப்படிங்கிற வார்த்தை எங்கே இருக்கு? எப்பேற்பட்ட வார்த்தை! இந்த தமிழுக்கு பெற்றெடுத்த பிள்ளைகள்லையே உயர்ந்ததான பிள்ளை யாருன்னா திருவாசகம். அதே அந்த அந்த வரிகள் இன்னைக்கு அப்படியா இருக்கு வார்த்தை, ஒருத்தர் உபயோகப்படுத்துகிற வார்த்தை அப்படியா இருக்கு. அது போட்ட விடுங்க. அது மாதிரி உட்கார்ந்து எழுதினார் கண்ணதாசன், இது வால்மீகின்னு கிடையாது. பின்ன இவர் ராமாயணம் பண்ணுன்னு சொல்லிட்டார் நாரதர், வால்மீகி மறுப்பு சொல்லலை, கேட்டுட்டார். கார்த்தால ஒரு தடவை குளிக்கணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை குளிக்கணும். ஹிந்து மதத்தில் உள்ள ஒரு ஆச்சாரம் அது. மாத்தியான்மிக ஸ்நானம்னு பேர் அதுக்கு. அதுக்காக இவர் தன் சிஷ்யனான பரத்வாஜனோட பக்கத்தில் இருக்கக்கூடியதான தமசேங்கிற நதியில் போய் ஸ்நானம் பண்ணுறார். அது இதுதான் இந்த கங்கையோட ஒரு கிளை தான் அது. அந்த நதியில் போய் ஸ்நானம் பண்ணும்போது அந்த ஜலம் பரிசுத்தமாக இருக்கு. அகர்தமமிதம் தீர்த்தம் பரத்வாஜ நிஷாமய ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதா. தெளிவாக இருக்கணும் ஜலம் குளிக்கிறது. அது எது மாதிரி இருக்கணும் நீர் அப்படின்னால் நல்ல மனிதர்களுடைய உள்ளம் போலேன்னா. சன் மனுஷ்ய மனோயதா, நல்ல மனிதர்களுடைய உள்ளம் எப்படி தெளிவாக இருக்குமோ அது மாதிரி ஜலம் தெளிவாக இருந்தால் தான் நமக்கு இறங்கி குளிக்கணும்னோ குடிக்கணும்னோ தோணும். அந்த சமயத்தில் அப்படி கரையில் பார்க்குறார், ஒரு மரத்தில் 2 பறவைகள் உட்கார்ந்துருக்கு. சம்ஸ்கிருதத்தில் கிரௌஞ்சம்னு சொல்லுவார்கள், தமிழில் அதற்கு அன்றில்னு பேர். கொஞ்சம் கழுத்து நீளமாக இருக்கும், ஒன்னோட ஒன்று பின்னி படைஞ்சு எப்போ பாரு விளையாடிகிட்டே இருக்கும். இப்படி இதை பார்க்குறார். உலகம் முழுக்க சிருஷ்டி இருக்கு பாருங்க. அதனுடைய வைச்சித்திரியத்தை பார்த்தோ எண்ணியோ மாளாது, முடியாது. ஏன்னா எல்லையற்றதான பரம்பொருளோட சிருஷ்டி அது. அவர் பரம்பொருள் ஆகா. இப்போ உலகம் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு. இன்னி பரிணாமம் புதுசாக அடுத்த கேலக்சியை கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் அடுத்த கேலக்சி என்னமோ சொல்லிட்டா இருக்கிறத தவிர இதுக்கு எண்டு எதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? அனந்தாவை வேதா அப்படின்னு வேதம் சொல்றது. அந்த அந்த எண்ணங்கள், வேதம்னா அறிவுன்னு அர்த்தம். அதுக்கு எல்லையே கிடையாது, எல்லையே இல்லாத பரம்பொருள். அதனால பிரகிருதியை பிரபஞ்சத்தை நாம கணக்கெடுத்து சென்சஸ் எடுத்து இதுக்கு இதுதான் முடிச்செல்லாம் முடியாது. நம்ம வாழற பகுதியில் நமக்கு தேவையானதை வேணா கணக்கெடுத்துக்கலாம். நாம் அப்படிதான் நம்ம பெரியோர்கள்லாம் இருந்தார்கள். முக்கியமானதை பதிவு பண்ணினார்கள். ரசிக்கணும். உலகம் முழுக்க பகவானுடைய சிருஷ்டி இருக்கு பாருங்க, ரசிக்கிற மாதிரி இருக்கு. ரசிக்கிறது 3 வகை. குழந்தைகள்லாம் பார்த்தா அந்த பொம்மையை பார்த்து பொம்மலாட்டம்னு இந்த தாராசுரத்துலேயோ இங்கே கூட அது என்ன பக்கத்து ஊர் ஒன்று இருக்கு, இங்கே சுவாமிமலை போகிற வழியில் அந்த மேலக்காவேரி, அதில் ஒருத்தர் இருந்தார் பொம்மலாட்டம் பண்ணுறவர். இன்றைக்கி அந்த கலையே கிடையாது. நான் அவரோட பொம்மலாட்டத்தை பார்த்துருக்கேன். நான் இது மாதிரி திரை இருக்கும், பின்னாடி அவர் உட்காந்துருப்பார், வரிசையாக பொம்மைகள் இருக்கும், பின்னாடி இருந்து கயரை பிடிச்சி இழுத்து எல்லாம் பண்ணுவார் அவர். இந்த குழந்தைகள் பார்த்தா என்ன பார்க்கும்? அது பொம்மலாட்டத்தை பார்க்கும், பொம்மையை தான் பார்க்கும். அதுக்கு கயரும் தெரியாது, பின்னாடி இருக்கிறவன் தெரியாது. ஓரளவு நிதானம் உள்ளவன் பார்த்தா என்ன பார்ப்பான்? அந்த பொம்மை பின்னாடி ஒருத்தர் யாரோ இயக்குறான்னு தெரியும் அவனுக்கு, ஆனால் அதை பெருசாக பார்க்க மாட்டான். இந்த பொம்மை என்ன பண்ணுறது, இது என்ன கதை சொல்கிறது, அது என்ன போகிறது அப்படின்னு மகாபாரத கதையை சொல்லிட்டு தான் பார்ப்பான். ரொம்ப புத்திசாலியாக இருந்தால் என்ன பண்ணுவான்? இந்த பொம்மையும் பார்க்க மாட்டான், கதையும் பார்க்க மாட்டான். ஒரு பொம்மைக்கு
இப்போ ஹரிச்சந்திரன் சந்திரமதி நாடகம் இருக்குதா, அந்த ஹரிச்சந்திரன் பொம்மைக்கு மட்டும் 16 கயிறு, தலைக்கு ஒரு கயிறு, கழுத்து இந்த இடத்துக்கு தோலுக்கு ஒரு கயிறு, கைக்கு ஒரு கயிறு, காலுக்கு ஒரு கயிறுன்னு இந்த திரைக்கு அண்ணண்ட பக்கத்தை உட்காந்துன்னு இது என்ன நூல்னு அவளுக்கு தெரியணும். அதை இழுத்தாதான் வலது கை தூக்குனா வலது கை தூக்கும், இடது கை தூக்குனா இடது கை தூக்கும். அங்கேருந்து பார்க்காமலேயே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய நூலை வச்சுன்னு இந்த பொம்மையை இயக்குறான்னா அவன் எவ்வளவு புத்திசாலியா இருப்பான், பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவன் எவ்வளவு புத்திசாலியா இருப்பான்னு அதை பார்ப்பார்கள். அது மாதிரி மகான்கள் ஞானிகள் இந்த உலகத்தை பார்க்கறத இவ்வளவு அழகா இந்த உலகம் இருக்கேன்னா இதை படைச்சவன் எவ்வளவு பெரியவனா இருப்பான், இதை படைச்சவன் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனா இருப்பான், எவ்வளவு பெரிய சாமர்த்தியம். ஒரு ஒரு இதுல போய் நம்ம வந்து ஒரு செய்த தொட்டோம்னா அந்த செடி எப்படி இருக்கோ அப்படியே இருக்கு, அந்த பூச்சி அதே கலர்ல இருக்கு. அதுக்கு நம்ம வித்தியாசம் தெரியாதபடிக்கு ஒளிஞ்சுக்கிறது. பருத்தி இலையில ஒரு பூச்சி இருக்கு, கவனிச்செல்லாம் பருத்தி இலை மாதிரியே இருக்கும் அதோட உடம்பு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அது பகவான் படைப்புல அப்படின்னு தான் பார்ப்பார்கள். அந்த பகவான் அதனால தானே காக்கை சிறகிலே நந்தலாலா நிந்தன் கரிய உருவம் தோன்றுதடின்னு தன்னை ஒன்ன பார்க்கிறேன்னு தானே பாரதியார் சொல்றாருங்க. நான் காக்காயை பார்க்கிறேன்னு சொல்லல, கிருஷ்ணா ஒன்ன பார்க்கிறேனா அப்படிங்கிறார். இப்படி ஆச்சரியமா அவர் பார்க்கிறார். இந்த இந்த வைசித்திரியம், இந்த மாய, இந்த ஆகர்ஷணம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைன்னா உலகம்ங்கிறது இயங்காது, அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருக்கும். சதாபிஷேகான ஆம்படியா முடாட்டி மாதிரி இருக்கும் உலகம். இன்னைக்கு உலகம் இன்னைக்கு வேகமா இயங்கிறது அப்படின்னு சொன்னா இந்த எதிர்வினையான ஈர்ப்பு தான காரணம். இந்த உலகத்தினுடைய ஒரு இயக்கத்துக்கு முக்கிய காரணமா இருக்கிறது. பிரமிக்கிறார், ஆச்சரியப்படுறார். இப்படி பார்த்துட்டே இருக்கிறதே ஒரு வேடன் வந்து என்ன பண்றான், பின்னாடியால பானம் போட்டு அதுல ஆண் பறவையை அடிச்சுட்டான். அது கீழே விழுந்து செத்து போயிடுது, ரத்தம் செதறி. பெண் பறவை அப்படியே தவிக்கிறது. இதை பார்த்தார் வால்மீகிக்கு கருணை வந்தது. கருணைக்கு எல்லாருக்கும் நியாயத்தை கேட்கறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு, சம்பந்தப்பட்டவன் தான் இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. வேடனை பார்த்தார். ததக்கருண வேதித்வாத் அதர்மோயமிதி த்விஜஹ மானுஷாத பிரதிஷ்டாந்த்வம் அகமசாஸ்வதி சமாஹ யத்க்ரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காம மோஹிதம். வேடா, நீ ரொம்ப நாளைக்கு சௌக்கியமா இருக்க மாட்டாயினா. உதனை பார்த்து சம்பந்தம் இல்லாதவனை பார்த்து நீ நாசமா போயிடுவேன்னு சொல்லலாமா? நம்ம செவில் அறைய மாட்டான். உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம், என்னை பார்த்து நீ எதுக்கு சொல்ற? இந்த பறவையை அடிச்சு ஏன்னா அது என் தொழில். இந்த பறவையை அடிக்கிறது வேட்டையாடுறது அப்படிங்கிறது என்னோட தொழில். அது அப்பதான் சொல்றார் அவர், உன் தொழில் எனக்கு தெரியும், வேட்டையாடுறது உன் தர்மமா இருந்தாலும் எப்ப வேட்டையாடணும் எப்ப வேட்டையாடக்கூடாதுன்னு அதுல ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. இன்னைக்கு கசாப்பு கடையில ஆடை வெட்டுறது தர்மமா இருந்தாலும் சனையாட்டை வெட்ட மாட்டான். சாமிக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேட்காதீங்க. நான் இந்த ஊர் தானே பக்கத்தில், இப்பதானே நான் டவுனுக்கு போய் 20 வருஷம் தானே, அடுத்து ஒரு 20 வயசு இங்கே தானே வளர்ந்துருக்கேன். நான் கிராமத்தில் இருந்தவன் தானே. அந்த கிராமத்தில் ஆடு இப்போதான் எப்படி இப்போ எப்படின்னு தெரியல. அந்த காலத்துல எல்லாம் பொட்டியை எடுத்துன்னு சாய்பு வருவேன். சாய்பு சைக்கிளில் தான் வருவா. வந்து ஆடு விலை பேசுறத செனையாடா இருந்தால் வேண்டாம் பாவம், செனையாடா இருந்தால் வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார்கள். கசாப்பு கடைங்கிறது ஒரு கொலை பண்ற இடமா இருந்தாலும் அதுல ஒரு கருணை பாருங்க. கர்ப்பமான ஆட்டை வெட்டுறது இல்லைன்னு. அது மாதிரி வேட்டையாடுறதுக்குள்ள ஒரு தர்மம் என்னன்னா, கணவன் மனைவி சேர்ந்து இருக்கிற சமயத்துல எந்த மிருகத்தையும் வேட்டையாடக்கூடாது. குட்டிக்கு பால் கொடுத்துட்டு இருக்கிற சமயத்துல வேட்டையாடக்கூடாது. இது நியமம். அது அதனால நீ இப்ப ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிற சமயத்துல நீ அடிக்கலாமா? இது ரொம்ப தப்பு இல்லையா? அதனால நீ காமமோகிதமான அந்த பறவையை அடிச்சதுனால சாஸ்வதி பிரதிஷ்டாந்தம் மாகமாக, ரொம்ப நாளைக்கு நீ நன்னா இருக்க மாட்டாய் அப்படின்னா. இதை சொல்லும் போது அவர் வாயில வந்து பாட்டு பாடின்னு சொன்னார்.
இந்த வார்த்தைகள் இருக்கு பாருங்கோ. ஒருத்தரை வெய்யும் போது கோபமா இருக்குமா வார்த்தை, டியூனோட மெட்டு போட்டு பாட்டு பாடுற மாதிரி இருக்குமா? பாட்டு பாடின்னு யாருமே வெய்ய மாட்டார். இவர் பாட்டு பாடின்னு விசாரங்கிறதுனால தான் இன்னைக்கும் நம்ம வசனத்தில் நாம் பேசும்போது ஒருத்தர் வெய்ய போடுறான்னா போ நன்னா இருக்கு பாட்டு உனக்கும்போ, உனக்கு நன்னா பாட்டு இருக்கு அப்படிங்கிறமோ. பாட்டுன்னு ஏன் சொல்கிறோம்? இந்த வார்த்தை எங்கேருந்து வந்தது அப்படின்னா நான் வால்மீகி பண்ணினது தான் அது. பாடிண்டு விசாரவர் அவன் வேடனும் அவன் மாட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டான் அந்த பறவையை. இவர் திரும்பி வந்தார். சிஷ்யன் சொன்னா நீங்கள் சொன்னது ஒரு பாட்டு மாதிரி இருந்ததுன்னா. அதான் எனக்கே புரியலடா, நான் வெய்ய தான் போனேன், ஆனால் பாட்டு மாதிரி. ஸ்லோகா சோகா ஸ்லோகத்துவமாகதா, என்னுடைய சோகம் என்னுடைய வருத்தமானது ஸ்லோகமாக வெளியில் வந்தது. என்ன காரணம்னு எனக்கு சொல்ல தெரியல. இப்படி சொல்லிகிட்டே இருக்க வீட்டுக்கு வரார். பிரம்மா உட்காந்துருக்காருங்க. பிரம்மாவெல்லாம் அவ்வளோ சுலபமாக பார்த்துட முடியுமா? ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தவம் பண்ணி சூரபத்மன் இரண்யாக்ஷபு ராவணன்லாம் பார்த்தான்னு இருக்கு. அவர் தேடின்னு வந்திருக்கார். வந்து அவரை பூஜை பண்ணினார். என்ன விசேஷம் அப்படின்னார். அதுக்கு பிரம்மா சொன்னார், உலகத்தில் 2 முட்டா, பிரதான முட்டா. வெளியூர்ல போய் விவசாயம் பண்றவன் முதல் முட்டா, உள்ளூர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவன் 2வது முட்டா. கண்ணுக்கு எதிர்த்தாப்புல இருந்தாலே கொண்டு போடுவான். பொழுது விடிஞ்சா ஒரு நாளைக்கு 4 தடவை பார்க்க வேண்டியிருக்கு வயலெல்லாம் போய். நீ வெளியூர்ல போய் விவசாயம் பண்ணேன்னா என்னன்னு தெரியும் உனக்கு? அது வெள்ளாமை வீடு சேராது. அது மாதிரி உள்ளூர் பொண்ணை கல்யாணம் பண்ணா என்ன பிரச்சனைன்னா, பொசுக்குன்னு 5 நிமிஷம் கிடைச்சா கூட பிறந்தாத்துக்கு போயிடுவேன். கதவை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அரை மணி நேரம் வெளியில போறேன் ஆத்துக்காரன்னு சொன்னா போட்டுட்டு போயிடுவேன், கதவை போட்டுன்னு போயிடுவேன். எனக்கு அது மாதிரி ஒரு பிரச்சனை. எங்காட்டு மாமி சரஸ்வதிக்கு பிறந்தாமே என்னோட இடம் தான். இவன் எங்கே போனானே தெரியல, ஆளை பார்க்கவே முடியல. இப்படி தேடி பார்த்தா அவள் எங்கே இருக்கான்னு இப்போதான் தெரிஞ்சுது. எங்கே இருக்காள்னு கேட்டா, உங்கள் வாக்கில் உட்காண்டிருக்கா. மச்சந்தா தேவதே பிரம்மன்னு பிரவருத்தேயம் சரஸ்வதி, உங்கள் வாக்கில் உட்காண்டிருக்கா. புரியலையேன்னா, நீங்கள் அந்த வேடனை விசையலோனோ ஒரு பாட்டு பாடி விசையலோனோ, அந்த பாட்டு உங்களுக்கு நீங்களா பாடல், அது உங்க வாக்குல சரஸ்வதியை உட்கார வச்சு நான் தான் பாட வச்சேன்னா. நானே வருத்தத்தில் இருக்கேன். என்ன வருத்தம்? நான் பாட்டு பாடினதாகவே இருக்கட்டும், நல்லதா பாடக்கூடாது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூலாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிமண்ணா உன் தேடி தேவடி செவிக்கு திருக்காப்புன்னு மங்களாசாசனம்னு பேர். இது அது மாதிரி பாடக்கூடாதா? நீ ரொம்ப நாளைக்கு நன்னா இருக்க மாட்டேன், நாசமா போயிடுவேங்கிறதெல்லாம் ஒரு பாட்டா? இப்ப பாட்டெல்லாமே அப்படிதான் இருக்கு, எதிர்மறையா இருக்கு. நம்ம ஹிந்து மதத்தில் எதிர்மறையா பேசவே மாட்டோம். இப்போ வாசல்ல போறதவே நம்ம வெளியில போறோம்னா நான் போறேன்னு யாராவது சொல்லிட்டு போறோமா என்ன? வரட்டமானு தான் சொல்றோம். நாம வரட்டமா அப்படின்னு தான் சொல்றோம், எதிர்மறையா சொல்லவே மாட்டோம். இப்படி எதிர்மறையா நீ ரொம்ப நாளைக்கு நன்னா இருக்க மாட்டாயின்னு வாயில வார்த்தை வரதே. அந்த காலத்தில் வெய்யும் போது நாசமத்து போ அப்படின்னு சொல்லுவா. நாசமா போன்னு சொல்ல மாட்டா, நாசம் அற்று போ அப்படிதான் வெய்வார்கள். அந்த வார்த்தைகள் கூட கொச்சையா இருக்கா மாதிரி இருக்குமே தவிர அமங்கலமா இருக்காது, அவச்சொல்லா இருக்காது. இப்படி அவச்சொல்லா என் வாயில வந்துடுத்தேன்னு நான் வருத்தப்படுறேன். என்ன வந்தது? மா நிஷாத பிரதிஷ்டாந்தம். நிஷாதான்னா வேடன்னு அர்த்தம், மான்னா மாட்டாயின்னு அர்த்தம். இப்படி மா நிஷாதா அப்படின்னு பிரிக்காதீங்க, ஒரே வார்த்தையா சொல்லுங்க. மா நிஷாதா அப்படின்னா மான்னா மகாலட்சுமி, நிஷாதன்னா கணவன் ஸ்ரீனிவாசன் அர்த்தம். பெருமாளுக்கு மங்களாசாசனம் இது. காமமோகிதனான ராவணனை நீங்க கொன்னதுனால உலகம் உள்ள பரியந்தம் நீர் மங்களாசாசனம் பண்ணப்படுவீர், உங்கள் பெருமையானது புகழானது கொண்டாடப்படும் அப்படின்னு ராமரை பார்த்து நீங்க சொன்ன மாதிரி முதல் ஸ்லோகமே ராமாயணம் தான். இந்த ராமாயணத்தை நீங்க எப்படி பண்ணணுங்கிற அந்த மெத்தேடுக்காக வந்தது அந்த ஸ்லோகம் அது. இப்ப நாம பேசுறதே கவிதைகளை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன்.
நாவுக்கரச நாயனாருடைய தேவாரம், ஞானசம்பந்தருடைய தேவாரம். இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இது காப்பு, அது தேவாரம் அப்படின்னு சொன்னாலும் அதுல தாளம் போட முடியாது. நாவுக்கரச நாயனோடத்துல நீங்க அது விருத்தமா தான் பாடலாம். பேராயிரம் பரவி வானோரேற்றும் பெம்மானை பெருவிழா அடியார்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் இதான் ராகமா போட்டு ஆலாபனம் வேணா பண்ணலாம், தாளமா போட்டு பாட முடியுமா? தொடுடைய செவியன் விடையேதி ஒத்துவன் மதிசூடி இப்படின்னு பாடுறமே, அது மாதிரி பாட முடியாது. இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியறதா? உலகத்துல முதல்ல இருந்தது இப்படி விருத்தமாதான். விஷேத்தோர்ஜேத்வா வாயவஸ்தோ வாயவஸ்தேவோவஸ்தவிதா பிரார்ப்பயது ஸ்ரேஷ்டதமாய கர்மண ஆப்யாயத்வக்னிய இப்படின்னு வரிசையா சொல்லிண்டே போலாம். ஸ்லோகமா சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. இது மாதிரி முதல்ல பண்ணினது வால்மீகி தான். இது மாதிரி வார்த்தைகளா இப்படி 8 எழுத்து இருக்கும். உன்னை கவனிச்சேன்னா சுக்லாம்பரதரம் விஷ்ணும் அப்படின்னா 8 எழுத்து இருக்கும் அதுல. இந்த சந்தஸுக்கு சசிவர்ணம் சதுர்புஜம் அப்படின்னா 8 எழுத்து இருக்கும். 8 இருக்கலாம், 12 இருக்கலாம், 16 இருக்கலாம், 24 இருக்கலாம், 108 பரியந்தம் சந்தஸ் இருக்கு. 108 எழுத்து இருக்கக்கூடிய சந்தஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வேற விஷயம். இப்ப நான் சொல்ல வந்தது இது மாதிரி ஒரு மெத்தேடில் முதல்ல பாடினது. இந்த மெத்தேடிலேயே நீங்க ராமாயணம் பண்ணுங்க. அதுக்கு அப்படி சொன்னார். எனக்கு கதையே முழுசா தெரியாது. வால்மீகி சுருக்கமா சொன்னார். நான் கற்பனையா எழுதுறதுக்கு விரும்பல. ஏன்னா இது பொய் வரக்கூடாது. இப்ப காந்திஜியை பத்தி ஒருத்தர் எழுதியிருக்கார் அப்படின்னா, காந்திஜி நடந்தார், உட்கார்ந்துட்டார், இந்த டீ கடையில தான் குடிச்சார், 2 நிமிஷம் நீ சௌக்கியமானு கேட்டார்னா நீ என்ன கூட இருந்து பாத்திய? இப்ப சரி ஹிஸ்டரிலாம் இருக்கு பத்தியில. இப்பயே இப்போ ஒரு சினிமா வந்தது பாருங்க, அது என்ன பொன்னியின் செல்வன், அந்த அந்த கல்கி எழுதினது தான், எல்லாம் கற்பனை தான். யார் வரலாற்றை நேர பார்த்தா ஒரு அடிப்படை ஒரு சின்ன ஆதாரத்தை வச்சு இங்க வந்தார் ராஜராஜ சோழன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா, அவர் வார்த்தையவே குதிரை மேல வந்தார், அந்த குதிரை நீல குதிரையா இருந்தது, பச்சை குதிரையா இருந்தது, எத்தையோ எழுத வேண்டியதானே. அதுக்கு மேல உள்ளதெல்லாம் கற்பனை. அது மாதிரி கற்பனையா எழுதுறதுக்கு நான் விரும்பலேன்னா வால்மீகி. நான் என்ன நடந்ததோ அதை அப்படியே எழுதணும்னு விரும்புறேன். அதை எப்படி நான் எழுத முடியும்? அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். என்ன வழின்னா, நான் என்னுடைய அனுகிரகத்தினால தவ வலிமையினால ராமாயணம் நடந்தது முழுக்க உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியும். ரகசியஞ்ச பிரகாசஞ்ச யத்விருத்தம் தஸ்ய தீமதः நதேவா அனுதா காவ்யே காச்சிதத்ர பவிஷ்யதி. எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய ராமாயணத்துல ஒரு எழுத்து கூட பொய் வராதுன்னு நான் சொல்றேன்னா, நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்றேன், நடந்ததெல்லாம் உங்க கண்ணுக்கு எதிர்த்தாப்புல தெரியும் அப்படின்னு பிரம்மாவால கேரண்டி கையெழுத்து போடப்பட்டதான ராமாயணம் இது. அவர் கேரண்டி கையெழுத்து போட்டிருக்கார். இங்க கடை வாங்கினவனை காட்டிலும் பெரிய கடைக்காரன் கேரண்டி கையெழுத்து போடுறவன் தான், சாட்சி கையெழுத்து போடுறவன் தான். அதுவும் நம்ம சிட்ரன் பேங்க் மாதிரி இருந்து வச்சுக்கோங்களோ, அவன்கிட்ட 2 வாங்குவான், நம்ம கிட்ட 4 வாங்குவான் அந்த கேரண்டி போடுறவன்ட்ட. யார் சாட்சியோ கேரண்டி போடுறானோ அவன் தான் பெரிய பாதிப்புக்குள்ளாவா. பிரம்மா போட்டிருக்காரு அது மாதிரி கழித்து அப்படின்னு உடனே பிரம்மாவனுடைய அனுகிரகத்தினால, நாரதருடைய உபதேசத்தினால, பிரம்மாவனுடைய அனுகிரகத்தினால இந்த ராமாயணத்தை பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி கழக்கபுகமா உட்கார்ந்து பிராச்சீனாகிரேஷு தர்பேஷு தர்மேன அன்வேஷத்தே கதிம். இந்த நம்ம கீழே உட்காந்துக்கிற மத்தியில இதுக்கு ஆசனம்னு பெயர். நம்ம பெரியோர்கள்லாம் நமக்கு காண்பிச்சது என்னன்னா, நம்ம உடம்புல ஒரு வைப்ரேஷன் உண்டு. நம்ம நல்ல காரியங்கள் செய்யும் போது வெறும் தரையில உட்காரக்கூடாது, கீழே ஏதாவது ஒன்றை போட்டுன்னு தான் உட்காரணும். துணி போட்டுக்கலாம், கம்பளி போட்டுக்கலாம், தோல் போட்டுக்கலாம், மரப்பலகை போட்டுக்கலாம். அது எல்லாத்துலேயும் உயர்ந்தது தர்பையை போட்டுக்கிறது. தர்பையை போட்டுண்டா அப்படியே ஷார்ப்பாகும், மூளையானது ஷார்ப்பாகும். தர்பாசனம்னு பேர் அதுக்கு. ஏன்னா ஜலத்தோட இப்போ பூமியோட எசன்ஸு மரம்,
மரத்தோட எசன்ஸ் பழம், அப்படித்தானே? அது மாதிரி ஜலத்தோட எசன்ஸ் எதுனால் தர்ப்பம். ஜலத்தோட எசன்ஸ் எது அப்படின்னா தர்ப்பம். ஜலத்துக்கு சுத்தம் பண்ற சக்தி உண்டு, தர்ப்பத்துக்கு அத்தனை சக்தி உண்டு. எல்லாத்துக்கும் மேல ஒரு ஆச்சரியம் சொல்றேன். இன்னைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த ஜனங்களுக்கு புரியும். தப்பான கல்வியை உபதேசிச்சு ஜனங்கள் முட்டாள் பண்ணிட்டான். தர்ப்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி என்னன்னா, கெட்ட வேவ்ஸ் அதை தாண்டி போகாது. அதனால தான் அந்த காலத்தில் கிரகணம் வந்ததுன்னா தர்பையை கிள்ளி போடும்பா எல்லாத்துலேயும். கவனிச்சிருக்கல யாராவது? நம்ம வீட்டில் எல்லாம் தர்பையை ஏன் போடுறோம்னா, இந்த கெட்ட ராகு கேத்துங்கிறது கெட்ட அசுரன் தானே அவனோட சக்தி. இதை நான் சொன்னேன்னா இது ஐயர் இந்த இப்போ புதுசாக இப்போ நான் தஞ்சாவூர் ஜில்லாவில் இப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரேன். பழையபடி இந்த தீக்காவோட வசனங்கள்லாம் நிறையா இருக்குது. எங்கே பார்த்தாலும் செவத்திலெல்லாம் எழுதி வச்சுருக்கா. அறிவாளி கண்டது அணுசக்தி, அடிமுட்டாள் கண்டதுன்னு சொல்லி எதையோ எழுதி வச்சுருக்கா. இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ பார்க்குறேன். நான் நடுப்பில் ஒரு 25 வருஷமாக இல்லாமல் இருந்தது. பழையபடி இப்போ எல்லா இடத்துலையும் எழுதி வச்சுருக்கா. நீ இப்படி எழுதினதுனால நீ எதிராளியை முட்டாள்னு சொல்ல முடியுமா? ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொல்கிறதுக்கு அறிவே வேண்டாம், இருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் அறிவு வேணும். ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, இப்போ தர்பையை பற்றி நாம் சொன்னோம். ராத்திரி எல்லார் கையிலையுமே செல்லு இருக்கு. குழந்தைகளுக்கெல்லாம் நெட்டு பார்க்க தெரியும். நெட்டில் போய் தர்பைங்கிற விஷயத்தை சர்ச் பண்ணி நாசாவில் என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்கான்னு பாருங்க. சமீபத்தில் அமெரிக்கா நாசாவில் இதை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கா. என்ன ரிப்போர்ட்டுன்னா, நாம் சொன்னதை அப்படியே சொல்லியிருக்காங்க. இந்த இதெல்லாம் எடுக்கிற பற்றியில அது என்ன, இந்த எக்ஸ்ரே எடுக்கிறா பாருங்க. நீங்கள் சங்கிலியெல்லாம் போட்டிருந்தா, தோடெல்லாம் போட்டிருந்தா கழட்டி வைங்கோம்பாவா. கவனிச்ச எல்லாம் தெரியும். அந்த எக்ஸ்ரே எடுக்கிறவன் மேலே முழுக்க தர்ப்பத்தை பரப்பிட்டு விடுத்தா ஒன்றும் தெரியாது. ஒரு அதை தாண்டி போகாது. அதுக்கு போகாது. அதுக்கு அடுத்தது செம்மரம், மரப்பாச்சி இருக்கு பத்தியில, அந்த மரத்துக்கு அந்த சக்தி உண்டு. அதை தாண்டி அணுக்கதிர்கள் போகாது. இந்த செம்மரம் வெட்டுறதுன்னு பேப்பரில் வருது. அதில் என்ன நடக்குதுன்னு யாருக்கா தெரியுமோ? இது முழுக்க வெட்டி சீனாவுக்கு தான் போகிறது திருட்டுத்தனமா. ஏன்னா இவன் ஸ்லேடு பண்ணி அதில் பிளைவுட் பண்ணி அதில் வீடு தயார் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஆனால் நாளைக்கு யுத்தம்னு வந்ததுன்னா, அணு ஆயுத யுத்தம் வரது, அந்த அணுக்கதிர்கள் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இப்போலேருந்து. இதில் என்ன விசேஷம்னா, செம்மரத்துக்கு ஒரே மலை திருப்பதி தான். சந்தனத்துக்கு ஒரே மலை மலை தான், மலைய பர்வதம் தான். அதுபோல செம்மரத்துக்கு. அதனால தான் அந்த காலத்தில் திருப்பதி போனால் மரப்பாச்சி வாங்கின்னு வருவா. திருப்பதி போனால் மரப்பாச்சி பொம்மைன்னு வாங்கிட்டு வருவா. அது அப்படியே அது எதுக்குன்னே ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்த உடம்புல சூட்டு கட்டி கண்ணில் கட்டிலாம் வந்து அது அப்படியே சந்தனத்தில் தோலில் இழைச்சிட்டு போட்டெல்லாம் 2 நாளில் சரியாக போயிடும். அது அவ்வளோ சக்தி உண்டது. டால் சந்தன்னு பேர். அது மாதிரி இந்த தர்ப எல்லாம் நம்மளுடைய நாலெட்ஜுக்காக சொல்லிட்டு போகிறேன். அதில் உட்காந்துட்டு இவர் அந்த ராமாயணத்தை பண்ணினார். ராமாயணம் முழுக்க கண்ணுக்கு தெரிகிற இந்த வேதமே இவர் வாக்கில் அப்படியே ராமாயணமாக வர, ராமாயணத்தை முழுக்க எழுதி முடிச்சார். யாருக்கு உபதேசம் பண்ணலாம் அப்படின்னு தோன்ற சமயத்தில் லவகுஷர்கள் வந்து இவர்களுக்கு நமஸ்காரம் பண்ண போறார்.